இந்த கூட்டத்துக்கு வந்தோடனே 2 விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்ததுங்க. பொதுவாக எல்லா ஊர்கள்லேயும் தெய்வத்துக்கு விழா எடுப்பாங்க இல்லையா? ஒரு முத்தமிழ் பேரவை விழாவை இத்தனை சிறப்பாக நடத்துறது பார்த்தா இந்த இடத்திலே தான் தமிழன்னைக்கு விழா எடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கிறார்களோங்கிற அளவிற்கு அத்தனை பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, தமிழகத்திலேயே எனக்கு தெரிந்த இலக்கிய பேரவை விழாவிலே இத்தனை இளைஞர்கள் நிறைந்திருக்கிற விழாவை இந்த ஊற்றங்கரை ஊரிலே தான் நாங்கள் முதலாக பார்க்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஐயா, அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஒரு துறையில் சிறப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. கலைத்துறையில், இலக்கியத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கெல்லாம். என்கிட்ட யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் யாருன்னு தெரியுமா சொல்லுவேன்? ஒவ்வொரு நாளும் உழைச்சு ஓடா தேஞ்சிட்டு இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன். இது ஏதோ இங்கே வந்து உங்களெல்லாம் பார்த்ததுனால சொல்கிறது இல்லை, உள்ளே இருந்து மனசுல இருந்து வர்றது. ஏன்னா 9ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற மாணவர்களோட நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். செவ்வாய் கிரகத்துக்கு போகிறவங்களை கூட இவ்வளவு இதுவாக தயார் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பள்ளிக்கூடத்தில் ஸ்பெஷல் கிளாஸ், வெளியில் கோச்சிங் கிளாஸ், அதுலேயும் 3 சப்ஜெக்ட் கேட்டா, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்ன்னு கேட்டாலே இந்த பச்சை குழந்தைங்களுக்கெல்லாம் தடுப்பூசி போடுற டாக்டரை பார்த்தா எப்படி ஒரு பீதி வரும், அதே மாதிரியே இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, இத்தனை சிரமங்களை கொடுத்தா கூட, இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது எந்த சிரமமே இல்லைப்பா, ரொம்ப மகிழ்ச்சியாக வீடு உண்டு, பள்ளிக்கூடம் உண்டு, எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எந்த விஷயமே இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டு டியூஷன் போயிட்டு கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போயிட்டு வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்டுக்கு குட் மார்னிங் குட் நைட் அனுப்ப வேண்டியிருக்குது, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட வேண்டியிருக்குது, ட்விட்டரில் ஷேர் பண்ண வேண்டியிருக்குது. இத்தனை வேலைக்கு இடையிலையும் படிச்சுட்டு நாங்கள்லாம் உண்மையிலேயே சொல்லணும்னா 500க்கு 350 மார்க் வாங்குறதுக்குள்ளே திணறி போனோம். 350 மார்க்குக்கு மேலே வாங்கினா காலரை தூக்கி விட்டுக்கிட்டு அலைஞ்சோம். ஆனால் 500க்கு 485 மார்க் வாங்கினா கூட கேஷுவலாக வராங்க பாருங்க நம்ம பிள்ளைங்க. ஏன்னு சொன்னால் அவன் பிடிக்க போகிறது சிகரத்தை, இன்னும் பின்னாடி பெரிய வழியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படுறதில்ல. காலேஜுக்கு போனால் அதுலேயும் இருக்குது, அசைன்மெண்ட் இருக்குது, மந்த்லி டெஸ்ட் இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்குது. இங்கே கல்லூரி மாணவர்களும் இருக்கிறாங்க போல இருக்குது. அதனால இதெல்லாம் தாண்டியும் சிரமங்களை கொட்டி கொடுக்கிறோம், ஆனால் சிரித்து கொண்டே தட்டி செல்பவர்கள் தான் இளைஞர்கள். இங்கே இந்த சமுதாயத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா, போன தலைமுறைக்கு முந்தின தலைமுறையில் எவ்வளவு பெரிய சாதிய ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு. இப்போ எங்கள் தாத்தா காலத்துலலாம் பார்த்தோன்னா பேருக்கு பின்னாடி சாதி பெயர்கள் போடாமல் பேரே சொல்ல மாட்டாங்க. என்னோட அப்பா காலத்தில் குறைஞ்சி போச்சு. ஆனாலும் என்னன்னு சொன்னால், வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர்களை கவனிப்பாங்க. யார் வராங்க, யார் கூட பழகிறாங்க, யார் கூட சாப்பாடை பகிர்ந்து உண்றாங்கங்கிற ஒரு கண்காணிப்பு இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட நடக்கும் அது. யாருக்கிட்ட வந்து என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு, நண்பன்டான்னு சொல்லிட்டு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த இடம். என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான்னு சொல்லி எத்தனை நட்பு பட்டாளம் இருக்கு தெரியுங்களா? ஒருத்தர் தலையிட முடியாது. அதுல வாட்ஸ்அப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, கல்லூரியில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, டியூஷன் ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட்டமாக நட்பை பரிமாறிட்டு இருக்கிறாங்களே. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அழகாக சொன்னீங்க, சொந்தக்காரங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாட்ஸ்அப்பில் பத்திரிகையை கூட அனுப்ப வேண்டாம், மச்சான் தங்கச்சிக்கு கல்யாணம், அவங்க பேசுகிற ஒரே மொழி மச்சான் மாப்பிள்ள. ஒரே ஒரு மெசேஜ் வந்து நிப்பான்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறவன் தங்கச்சி அனுப்புற வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வானே. அதனாலதான் ஒரு கவிஞன் சொன்னா,
நீ இல்லை என்றால் நான் இல்லை என்று சொல்வது உறவு. யார் இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்று ஓடோடி வருவதுதான் நட்பு. இதுல மறைமுகமான ஒரு விஷயம் என்னன்னாங்க, பல நூறு ஆண்டுகளாக இந்த சமூகத்திலே வேரோடி புறையோடி கொண்டிருந்த சாதிய விஷயங்களை எல்லாம் இன்றைய இளம் தலைமுறை களை எடுத்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா, இந்த தலைமுறை சிகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கா, சிரமங்களை சந்திச்சுட்டு இருக்குதான்னு சொல்லுங்க. அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க அறம் செய்யறதுக்கு ஆசைப்பட சொன்னாங்க. ஆனா அறச்செயல்களை செய்து களத்திலே நின்று நிகழ்த்தி காட்டி கொண்டிருப்பவர்கள் இளைஞர்கள் இல்லையா? ஒருத்தனுக்கு ரத்தம் தேவைப்படுது மருத்துவமனைலாம், அடுத்த நிமிஷம் மெசேஜ் அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுவாங்க, மெசேஜ்ல போட்டு விடுவாங்க. கேரளால வெள்ளம் வந்திருக்கு, அங்க இருந்த அத்தனை உதவிகளையும் செய்துட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க இளைஞர்களாக தானே இருக்கிறாங்க. இடுக்கிங்கிற பகுதியில் ரோடே இல்லை, சாலையே தெரியல, முழுக்க தண்ணியில் அந்த ஊர் முழுக்க சுற்றி இருக்கு. ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடையில தொங்குற மாதிரியான ஒரு கயிற்று பாலத்தில் அங்கே உட்கார்ந்து எல்லாருக்கும் சாப்பாடு பொட்டலத்தை அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த கயிறு லேசாக அருந்து விழுந்துச்சுன்னா இவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. தனக்கு உணவில்லை என்றாலும் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு மக்களை காப்பாற்றுகிற பணியில இருப்பவர்கள் இளைஞர்களாக இருக்கும்போது அவர்கள் சிகரத்தை நோக்கி தான் அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. இதாவது ஆபத்து காலம்னு சொல்லலாம். ஆனா தினசரி வாழ்க்கையே வெயில்னு பார்க்காம, மழைன்னு பார்க்காம, பனின்னு பார்க்காம நம்ம எல்லாம் எல்லையில நின்று காத்து கொண்டிருக்கிறார்களே ராணுவ வீரர்கள், அவங்க எல்லாம் இளைஞர்களாகத்தானே இருக்கிறார்கள். மகாகவி பாரதி சொன்னார், ரௌத்ரம் பழகு அப்படின்னார். கோபப்படுற நேரத்தில் கோபப்படணும். போன தலைமுறை வரைக்கும் ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனா இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு கேட்க வேண்டிய நேரத்திலே கேள்வி எழுப்பவும் தெரிகிறது, போராட வேண்டிய களத்திலே நின்று போராடவும் தெரிகிறது. அதனாலதான் வாடிவாசலாகட்டும் நெடுவாசலாகட்டும் நாங்க நின்று ஜெயிச்சு காட்டுறோம்னு சொல்லி வெற்றி வாசலை திறக்க வைக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா இவர்கள் செல்லுகிற பாதை சிகரத்தை நோக்கியா இல்ல சிரமத்தை நோக்கியா? ஏங்க, ஒரு சமூக மாற்றத்தை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு காலத்துல அப்பா பலசரக்கு கடை வச்சிருந்தாருன்னா பிள்ளையும் அங்கதான் உட்காரணும். அப்பாவுக்கு வசதி இல்லைன்னு சொன்னா, காசு இல்லப்பா படிக்க வைக்க முடியாதுப்பான்னு சொன்னா பிள்ளையும் அதே ஊர்லயே அப்படியே தங்கிருமா. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் என்ன தெரியுமா, திட்டமிடுகிறார்கள். எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. அவன் சொல்றான், பார்ட் டைமா நான் வேலை பார்த்து நம்ம குடும்பத்தையும் சேர்த்து காப்பாத்துகிறேன்னு சொல்லக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கா இல்லையா? சமீபத்திலங்க ஒரு ஐஏஎஸ் தேர்வில் பாஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தா, ரயில்வே ஸ்டேஷன்ல பகுதி நேரமா போர்ட்டர் வேலை பார்க்கிறவர். தன்னுடைய தலையிலே மற்றவர்களுடைய சுமைகளை தூக்கி தூக்கி தன்னுடைய குடும்பத்தினுடைய சுமைகளை இறக்கி வைப்பதற்கு இளைஞர்கள் தியாகிகளாக முன்வரும் போது இவங்க எப்படி சிரமத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல முடியும்? சிரமத்தை கொடுக்கறவங்க எல்லாம் நம்மளா இருக்கலாம், ஆனா எத்தனை கஷ்டம் வந்தாலும் மேல மேல போயிட்டு இருக்கிறவங்க இந்த இளைஞர்கள் இல்லையா? மறுக்க முடியுமா நீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்து பயப்படாத ஒரு மனநிலை நம்ம பிள்ளைங்கள்ட்ட இருக்கு. பயப்படுறது இல்லை, எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. அருணாச்சலம் முருகானந்தம்னு ஒருத்தருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைச்சது. அவர் இன்னைக்கு நடுத்தர வயதை கடந்திருக்கலாம், ஆனா அவர் தன்னுடைய பணியை தொடங்கும் போது இளைஞரா இருந்தவர் தான். ஒன்றும் இல்லை, பெண்களுக்கான நாப்கின் தயாரிக்கிற இயந்திரத்தை ரொம்ப குறைந்த செலவில் உருவாக்கி அதை நம்ம ஊரில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற மகளிர் சுய உதவி குழுக்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு. வெளிநாட்டிலேருந்து அதுக்கு முன்னாடி இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் 3 கோடி ரூபாயில். ஆனால் வெறுமனே 65,000 ரூபாய் செலவில் அவர் தயாரிச்சிருக்கிறாரு. சமூகத்தினுடைய மக்களுக்கு அது போய் சேர்ந்துருக்குங்கிறதுனால பிபிசியிலேருந்து அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இளைஞர்கள் முதலில் வாய்ப்பை தேடாமல் பிரச்சனைகளை தேட வேண்டும். பிரச்சனை வேணும், அதுதான் உங்களுக்கான சரியான வாய்ப்புகளை உருவாக்கும்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னா இவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை எல்லாம் இவர்களுக்கு வெற்றிப்படிகளை நோக்கி தானே இழுத்துட்டு போகுது. ஒன்றும் இல்லைங்க, பெண்கள் இன்னைக்கு இத்தனை பெண்களை பார்க்கறதுக்கே மகிழ்ச்சியா இருக்குதுங்க. பாதிக்கு மேலே பெண்களா தெரியுறாங்க.
ஒரு காலத்துல பெண்கள் வெளியில வர முடிஞ்சுதா? பெண்களுக்கு எதிரான எத்தனை பழமொழி நம்ம ஊர்ல அடுக்கடுக்கா பாட்டி கிட்ட கேட்டா சொல்லிட்டு போவாங்க. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிஞ்சா போச்சு, ஆவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணால, பொம்பளை பெண் புத்தி பின் புத்தி, பெண்களுக்குன்னே ரூம் போட்டு யோசி எத்தனை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பேச சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திடம் பேச சொல்லுங்க, பார்க்கலாம் எத்தனை விஷயங்களை அவங்க சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. தீபிகா குமாரின்னு ஒரு பொண்ணு, ஒரு ஆட்டோ அன்றாடம் கூலி வேலை பார்க்கிற, கூலிக்கு ஆட்டோ ஓட்டுகிற ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய ஒரு பொண்ணு. நம்ம இந்தியாவுக்காக இதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு வில் வித்தையில் சிறந்தவங்க யாருன்னு கேட்டால் நம்ம கதை சொல்லிட்டு இருப்போம். அர்ஜுனனை சொல்லுவோம், கர்ணனை சொல்லுவோம், ராமனை சொல்லுவோம். ஆனால் இனிமே கேட்டால் பெண்களை நீங்கள் சொல்லுங்கள். இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக இங்கிருந்து தங்கப்பதக்கத்தை வாங்கி கொடுத்த தீபிகா குமாரி என்கிற பெண் உலகத்திலேயே மிகச்சிறந்த வில் வீராங்கனைன்னு பெயர் எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் எங்கே போயிட்டு இருக்கிறாங்க இந்த இளைய சமுதாயம்? சர்வதேச தடகள போட்டியில் ஹிமா தாஸ்னு ஒரு பொண்ணு முதல் இந்தியர்னு சொல்லிட்டு அவங்க தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. அஸ்ஸாமில் இருக்கிற கிராமத்தை சேர்ந்த பொண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கூட சரியான கிரவுண்டு கிடையாது. ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மேய்ச்சல் நிலத்தில் இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள்னு சொன்னால் இன்றைய இளைஞர்களுக்கு தெரிந்திருக்கிறது சாதனை பாதை. ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேங்கய்யா. காக்கா கதை, பாட்டி வடை சுட்ட கதை தெரியும் எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, பாட்டி வடை சுட்டாங்க, நிறைய பாட்டு பாட சொல்லிச்சு, காக்கா வாயை திறந்து வடை கீழே விழுந்துருச்சுன்னு. இந்த கதையை என் பிள்ளைகிட்ட ஒரு 100 தடவை சொல்லியிருப்பேன். என் பையன் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு கதையோடு வந்து சார் நான் வீட்டுக்கு, அம்மா நான் கதையை மாற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நரி வந்து பாட சொல்லிச்சு, காக்கா வடை எடுத்து கால்கடியில் வச்சுட்டு பாடுச்சு. அடுத்து நரி வந்து ஆட சொல்லிச்சு, காக்கா வந்து அதை எடுத்து மறுபடியும் வாயில் வச்சுட்டு ஆடுச்சு. திரும்ப நரி என்ன சொல்லிச்சான், நீ ஆடிட்ட பாடிட்ட, நாடகம் நடிச்சு காட்டுன்னு சொல்லிச்சான். காக்கா சொல்லிச்சான், நான் ரொம்ப ஆடி பாடி டயர்டாயிட்டேன், நான் வடையை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் நடிச்சு காட்டுறேன்னு சொல்லிச்சாமா. 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கு மாற்றி யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து இளைஞர்களாகும் பொழுது இந்த சமுதாயத்தையே மாற்றுகிற எண்ணத்தோடு, சாதிக்கிற எண்ணத்தோடு வளர்ந்திருக்கிறார்கள். அதனால ஒரே ஒரு விஷயங்க, யானைக்கு சாப்பிட்றதுக்கு கரும்பு தோட்டம் தேவையா இருக்கு, எறும்பு சாப்பிட்றதுக்கு வெறும் சக்கையே போதும். நம்ம இளைஞர்கள் தோட்டம் கிடைக்கும் பொழுது யானையாகவும், சக்கை கிடைக்கும் பொழுது எறும்பாகவும் அனுசரித்து வாழ்வதற்கு கற்றிருக்கிறார்கள். இவர்கள் எழுந்து நடந்தால் இமயமலையும் வழி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நீங்கள் முதுகுக்கு பின்னால் நின்று தயவு செய்து அவர்களுக்கு தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள், அவநம்பிக்கையை கொடுத்து அவர்களை வெட்டி விடாதீர்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. ரொம்ப குருஞானாம்பிகை அடுக்கடுக்கான வாதங்கள். என்னையா ஆட்டோ ஓட்டுற பிள்ளைய கூட என்ன அழகாக சிந்திச்சு மேலே வர்றான். அந்த பிள்ளை மட்டும் முன்னேறல, அந்த ஆட்டோக்காரரும் முன்னேறி இருக்கார். இந்த ஆட்டோவில் ஒரு வாசகத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். பின்னாடி எழுதியிருக்கான், உங்களின் வழி செலவு எங்களின் வாழ்க்கை செலவுன்னு எழுதியிருக்கான். இதை விட ஒரு அழகாக யாராலையும் எழுத முடியாது ஐயா. என்ன ஒரு கவித்துவம் இருக்க. உங்கள் வழி செலவு எங்கள் வாழ்க்கை செலவுன்னு கூடவே ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுக்குற மாதிரி எழுதியிருக்கான். என்ன நம்ம சொல்கிற முறை எழுதுகிற முறை தானே. எங்கள் 5 அடுக்கு மாடி கட்டினா எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் எழுதிக்கிறான், இங்கே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும் எல்லா செலவுகளும் அடக்கம்னு எழுதிக்கிறான். அவனும் அப்படி எழுதிக்கிறான், இவனும் இப்படி எழுதிக்கிறான். அதனால் நாம் பார்த்து புரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. இந்த இளைஞர்கள்லாம் என்ன சாதாரண மனுஷனிங்களா, என்னமா சிகரத்தை தொடுறாங்க. அது என்னமோ உண்மை மாதிரி தான் தெரியுது. இப்போல்லாம் எல்கேஜி பையனை அழகாக ஒரு செய்தி காக்கா கதையை சொன்னாங்க, மாற்றி சொல்கிறான்னு. இப்போ அதை விட பிரமாதமாக சொல்கிறான். ஒரு டீச்சர் நடந்த உண்மைங்க. ஒரு டீச்சர் கிளாஸில் பாடம் நடத்தியிருக்குது. வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறக்கிற 8வது குழந்தையால் தான் கம்சன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு 7 குழந்தைய அவன் வெட்டிட்டான்.
8வது குழந்தைய வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் அதை தூக்கி போயிடுறாரு. இதை கிளாஸில் நடத்துனாங்க. ஒருத்தன் எழுந்து கேட்டுக்கிறான், இது எதுக்கு 7 குழந்தை பிறகுற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணி கிடக்கணும்? 2 பேரும் எதுக்கு ஒரே அறையில் ஜெயிலில் போட்டான்? தனித்தனியாக போட்டுருந்தான்னா பிரச்சனையே கிடையாதுன்னா. எவ்வளோ யோசிக்கிறான் பாருங்கன்ற. நான் நமக்கு காலங்காலமாக கதை கேட்குறமே, நமக்கு அந்த யோசனை வந்ததா? பிரில்லியண்ட்டான பசங்க சார். கல்கத்தாவிலேருந்து ஒரு பையன், பாம்பேலேருந்து ஒரு பையன், தமிழ்நாடு வந்து பையன் ஒரு இன்டர்வியூக்கு போகிறான் ட்ரெயினில். எவ்வளோடா நேரம் ஆகும்னா 1 hour ஆகும். 1 hourல சும்மா எப்படா உட்கார்றது, கேம் ஆடுவோம். நம்ம 3 பேரில் யார் பெரிய பணக்காரன், கேம் வச்சுக்கலாமா? சொல்லிகிட்டு இருக்கும்போதே கல்கத்தா பையன் 500 ரூபா நோட்டை எடுத்து கொளுத்தி போட்டுடுது. பாம்பே பையன், பெரிய முதலாளி விட்டு பையன், 2000 ரூபா நோட்டை எடுத்து கொளுத்தி போட்டான். அந்த 2000 ரூபாய் எடுத்து கொளுத்திட்டான். தமிழ்நாட்டு பையன் தோத்துட்டான்னு கல்கத்தாவும் பாம்பேவும் முறைச்சி பார்க்குது. நம்மளால் டென்ஷனாக ஆகலை, ஜாலியாக சிரிச்சிங்கன்னு பிரீப் கேஸை திறந்தான், செக் புக்கை எடுத்தான், 1 லட்சம்னு எழுதினான், அப்படியே கிழிச்சான், அவன் முன்னாடியே கொளுத்தி போட்டான். என்னடாண்ணா, டேய் யார் பணக்காரன் தெரியுமா? தனக்கு 1 ரூபாய் கூட நஷ்டம் வராமல் ஜெயிக்கிறவன் தான்டா பணக்காரன். உனக்கு 500 நஷ்டம், உனக்கு 2000 நஷ்டம், 1 லட்சம் ரூபாய் கொளுத்திருக்கேன் நான். எனக்கு 1 ரூபா கூட நஷ்டம் இல்லாமல் நான் பாரு. இவ்வளவு பிரில்லியண்ட்டாக சிந்திக்கிற பிள்ளைகள் இந்த நூற்றாண்டில் பெருகி போயிருக்கிறான். ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க.